முக்கிய நிகழ்வுகள். புதுவை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்க கண்காட்சியின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், வைத்திலிங்கம் MP ஆகியோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக கைவினை பொருட்களின் கண்காட்சியின் துவக்க விழா கடந்த 10ஆம் தேதி அன்று புதுச்சேரி கடற்கரை கிராஃப் பஜார் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் திட்ட மேலாளர் ஜெயராமன், தொழில் மற்றும் வணிகத்துறை துணை இயக்குனர் நரேந்திரன், கைவினை அபிவிருத்தி உதவி இயக்குனர் ரூப் சந்தர், கலை மாமணி ராஜி சிற்பி, பத்மஸ்ரீ VK முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி கண்காட்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் சேகர் வரவேற்றார். செயலாளர் ரமேஷ் நன்றி உரை கூறினார். இந்நிகழ்வினை துணைத் தலைவர் புவனேஸ்வரி மற்றும் இயக்குநர்கள் கலை மாமணி சண்முகம், செல்வகுமார், பாலமுருகன், முத்து, சுரேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கைவினை கலைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்காக பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சொந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றது. இதனால் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களிடம், எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டி கொடுங்கள் என்று பல கோரிக்கைகள் வைத்திருந்தனர். கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும், சொந்த கட்டிடங்கள் தேவை என பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும், மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாகவும், மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட அரசு நிலங்கள் ஏதேனும் உள்ளதா என தேடப்பட்டு அதில் குபேர் நகர் 5வது குறுக்கு தெருவில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஆக்கிரமித்திருப்பதை அறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் 5வது தெருவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்காக 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 34,32,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும்
புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் குபேர் நகர் 5வது குறுக்கு தெருவில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் உடனிருந்தனர். அருமாத்தபுரம் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா 1 லட்சம் நன்கொடையை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அருமாத்தபுரம் பகுதியில் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் காசோலையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொகுதி நிர்வாகி கணேஷ்குமார் அவர்களின் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலயம் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொகுதி நிர்வாகி கணேஷ்குமார் அவர்களின் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சரவணன் அவர்கள் முன்னிலை வகித்தார். விழாவில் தொகுதி நிர்வாகிகள் பிரபு, நிதிஷ், ராஜா, அசோக் குமார், கார்த்தி, அருண், பாரதி, முருகன், ஜெயவேல், கன்னியப்பன் மற்றும் பல நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதி யாதவ மடத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதி யாதவ மடத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழா தென்னிந்திய யாதவ மகா சபையின் நிறுவன தலைவர் வெங்கடேஷ் அவர்களின் ஆலோசனையின் பெயரில் தென்னிந்திய யாதவ மகா சபை புதுவை மாநில தலைவர் பழனிசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் உருவப்படத்திற்கு புகழ் அஞ்சலி செலுத்தி மதியம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் யாதவ சங்க தலைவர் சுப்பு தேவராசு, துணைத் தலைவர் தேவராசு, பொருளாளர் தியாகராஜன், தென்னிந்திய யாதவ மகா சபையின் செயலாளர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் ஞானசுந்தரம், ராமச்சந்திரன், பொருளாளர் சுதாகர் முன்னிலையிலும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாலையா ராமதாஸ், பாலகிருஷ்ணன், மோகன், ராதாகிருஷ்ணன், வேலு என்கின்ற ஆறுமுகம், சக்திவேல், ராஜி, ஏழுமலை, முத்துக்குமாரசுவாமி என்கின்ற கிருஷ்ணபிள்ளை, சரவணகுமார், கணபதி, சீனிவாசன், மாரி பாண்டி, கோட்டைசாமி ராஜா மற்றும் யாதவ நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வெங்கட் மற்றும் ஹரி முருகன் சிறப்பாக செய்திருந்தனர். பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவம் கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கி சாகை வார்த்தல், பகாசுரன் வதம், அர்ஜுனன் தவசு திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து தீ மிதிக்கும் பக்தர்களுடன் தீக்குழியில் இறங்கி சென்று தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர்.
இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் ரூபாய் 2.85 கோடி மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணியை அனிவால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தீவிரப்படுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.85 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த நீண்ட வாய்க்கால் கடலூர் ரோட்டில் இருந்து வானரப்பேட்டை, தாமரை நகர், அமலோற்பவம் பள்ளி, இந்திரா நகர் வழியாக சென்று உப்பனாற்றில் கலக்கும் முக்கிய கழிவுநீர் வழிச்சாலையாகும். பராமரிப்பு இன்றி இருந்த இந்த வாய்க்கால் முன்னதாக துர்நாற்றம் வீசி சுகாதார கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து சென்று ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடுகளை செய்தார். தற்பொழுது ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சில சிக்கல்களால் பணி இடைநிறுத்தம் ஏற்பட்டது. மேலும் தனியார் பள்ளி மற்றும் சில பொதுமக்கள் கட்டிட ஆக்கிரமிப்புகளின் காரணமாகவும் பணி மேலும் தடைபட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உதவி பொறியாளர் மதிவாணன் ஆகியோரை அழைத்து சம்பவ இடத்தில் முழுமையாக ஆய்வு நடத்தினார். வாய்க்காலை ஒரு வாரத்தில் தூர்வாரி சுத்தம் செய்து மீதமுள்ள இடங்களில் சிமெண்ட் கட்டைகள் அமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு அதிகாரிகள் வரும் புதன்கிழமையிலிருந்து தூர்வாரும் பணி துவங்கி 20 நாட்களுக்குள் சிமெண்ட் கட்டைகள் அமைக்கும் பணி முடிக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த நேரத்தில் தொகுதி திமுக செயலாளர் சக்திவேல், ஆட்டோ சங்க தலைவர் மிஷல், கிளை செயலாளர்கள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ், மாணவர் அணி உறுப்பினர் பவி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு பூட்ஸ் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பூட், சாக்ஸ், பந்து உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை மதன் செய்திருந்தார்.
தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் பள்ளியில் தாளாளர் ராமுவின் பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் நிர்வாகி ராமுவின் பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் நிர்வாகி ராமு பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பள்ளியின் ஆசிரியர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நினைவு பரிசுகளையும் வழங்கினர். தொடர்ந்து மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியைகள், மாணவ மாணவிகள், பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனித நேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றது. பணிகளை உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனித நேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் புதியதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலையினை பார்வையிட்டு சரியான வாட்டங்கள் வைத்து மழை காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். மனித நேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முகாமை உருளைன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனித நேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உருளைன்பேட்டை தொகுதி மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர் தினேஷ் அவர்கள் செய்திருந்தார். புதுவை அரசு பொதுப்பணித்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கானோர் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். புதுவை அரசு பொதுப்பணித்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் சில மாதங்களிலேயே தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை 2642 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. எனவே அவர்கள் தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளம் ரூபாய் 10,500 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இன்று வரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று மாலை மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர்.
இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலை 9 மணிக்கு துவங்கிய உண்ணாவிரத போராட்டத்தினை மாலை 6 மணிக்கு முடித்தனர். சோலார் பேனல் திட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காகவும் ஒரு விழிப்புணர்வு முகாமை தேங்காய்திட்டு ரோடு மரப்பாலம் ஸ்ரீ ரங்கநாயகி மஹாலில் நடைபெற்றது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு 1 கிலோ வாட்டிற்கு ரூபாய் 30,000, 2 கிலோ வாட்டிற்கு 60,000, 3 கிலோ வாட்டிற்கும் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் 78,000 மானியமாக மத்திய அரசு வழங்குகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1205 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரையில் நிறுவி உள்ளனர். இவர்களுக்கு ரூபாய் 8.21 கோடி அளவிற்கு இந்த திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று இந்த திட்டத்தின் பயன்களை அறிந்து கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.